வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான ரெசிபி, அதாவது பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதாவது பிரியாணி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 2 கிலோ அளவு சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வந்து பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 400 ml வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 15 அளவு வந்து கிராம்பும் ஒரு 15 அளவு வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 துண்டு அளவு வந்து பட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க, நம்மளுக்கு வந்து அது வந்து ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடும். அதனால் மீடியமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 கிலோவுக்கு 200 மாதிரி 2 கிலோவுக்கு 400 கிராம் அளவு வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நீளமாக கட் பண்ணி, இது வந்து வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும், அந்தளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு 8 ஆட் பண்ணிக்கிறலாம். 8லேருந்து 10 கூட ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தகுந்தாப்புல. நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் ஆட் பண்ணிக்கிறலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே உரம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டும் சேர்த்து வந்து 200 கிராம் அளவு இருக்கணும். 200 கிராம் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா வதக்கிக்கிறணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு மட்டும் இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் அளவு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 பழ அளவு வந்து தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் விறகடுப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் சூடு வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சேவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பில் செய்கிறப்ப. இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் ஓரளவு வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 100 கிராம் அளவு 200 கிராம் அளவு வந்து சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிராம் அளவு சில்லி பவுட்ரு மட்டும் போதும். இப்போ வந்து ஒரு பேக்கெட் அளவு வந்து கரம் மசாலா இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது 200 கிராம் அளவு இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா போட்டால் போதும். அப்புறம் வந்து 400 ml வந்து தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 400 ml வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கிறாதீங்க. தயிரை ஆட் பண்ணி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து 2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருந்தேன், அதனால் 2 கிலோ அளவு வந்து சிக்கன் எடுத்துக்கிறேன். நீங்கள் 2.5 கிலோ கூட ஆட் பண்ணிக்கலாம்.
2 கிலோ சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பிரியாணிக்கு வந்து அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 1.5 கப்பில் வந்து தண்ணி தேவைப்படும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 7.5 கப்பில் வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் வந்து இந்த பெரிய கப்பில் 1 கப்பு வந்து அரிசி எடுத்திருந்தேன். அதாவது 5 டம்ளர் அரிசி வந்துச்சு 5 கப்பில். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்புக்கு வந்து 1.5 கப் அளவு வந்து தண்ணி அந்த மாதிரி கணக்கு வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் தண்ணி. அப்போ தான் மசால் வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அரிசி போடுறப்ப ஈவனாக குக் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து ஊற வச்சு இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க அரிசியை. ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும். ஒரு கிலோவுக்கு வந்து 1 லெமன்ற மாதிரி நான் 2 கிலோவுக்கு வந்து 2 லெமனை வந்து சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா லெமன் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அதனால் தயிர் வந்து புளிப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக வரும். ஒன்று அரிசி வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டாது. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும். ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்களா, தண்ணியும் அரிசி வந்து ஒரே லெவலில் இருக்குது. இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும் நம்மளுக்கு தண்ணியும் அரிசியும். நல்லா கலந்து விட்டு அப்புறம் வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து கீழே வந்து எந்த ஒரு நெருப்புமே இருக்கக்கூடாது. அதனால் கீழே இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நீங்கள் மேலே வந்து வாழை இலை கூட வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சூடு வந்து ஹீட்டு வந்து வெளில போகாது. இப்போ கீழே இருந்த கங்கு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் வந்து மேலே எடுத்து போட்டுக்கிறேன். கீழே வந்து ஹீட் வந்து அனல் மட்டும்தான் இருக்கணும். அதாவது தீ வந்து இருக்கக்கூடாது, நெருப்பு. இப்போ வந்து கீழே இந்த கங்கு எல்லாத்தையும் வந்து மேலே எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா அடியில் வந்து கீழே வந்து ஓரளவு வெந்திருக்கும். நம்ம மேலே கங்கு பண்ணி நம்மளுக்கு வந்து சமமாயிடும். பார்த்திங்களா, இப்போ நல்லா குக்காகி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்களா, சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதை அப்படியே நம்ம கீழேருந்து மேலே அப்படியே கிளறணும். மேலே வந்து கொஞ்சம் அரிசியாக இருக்கும். அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஒரு 2 கிலோ அளவு வந்து சிக்கன் தம் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதா வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.